டூரிங் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தேதியில் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா பல பேர் கவிதைகள் எழுதுறாங்க, பல பேர் பாடல்கள் எழுதுறாங்க. ஆனால் அப்படி யார் எழுதினாலுமே இவர் எழுதுகிற ஒரு வரிக்கு ஈடாகாது அப்படின்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். நான் யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா கவிஞர் வாலி அவர்கள். அவரை பற்றி தான் பேசிட்டு இருக்கேங்க. அவருக்கு என்னதான் கவிஞர் வாலி அப்படின்னு சொல்லி நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டாலும் அவருக்கு பார்த்தீங்கன்னா பன்முகங்கள் இருக்குது. அவரை நடிகராகவும் நம்ம பார்த்துருக்கோம், பாடலாசிரியராகவும் பார்த்துருக்கோம், எழுத்தாளராகவும் பார்த்துருக்கோம், படம் டைரக்ட் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளவு திறமை வாய்ந்த வாலி அவர்களை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பயோடேட்டா. தமிழ் சினிமாவில் பேசும் படம் பிறந்தது 1931. அதே ஆண்டு தாங்க வாலி அவர்களுமே பிறந்திருக்காரு. பிறந்தது என்னமோ திருச்சியில் தான், ஆனால் வளர்ந்தது ஸ்ரீரங்கத்தில் வளர்ந்தாலுமே SSLC வரைக்கும் படிச்சுட்டு அடுத்து சென்னைக்கு வராருங்க ஒரு ஓவிய கல்லூரியில் சேர்றதுக்காக. எதுக்காக ஓவிய கல்லூரி? ஆமாங்க, அவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஓவியராக ஆகணும் அப்படின்னு தான் அவரை ட்ரெயின் பண்ணிகிட்டே வந்திருக்காரு. அதனால தான் சென்னைக்குமே வந்திருக்காரு ஒரு ஓவிய கல்லூரியில் சேர. ஆனால் விதி பார்த்தீங்கன்னா அவரை ஒரு மிகப்பெரிய கவிஞராக மாற்றிருக்கு அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை. வாலி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே முருக பக்தராக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கத்தில் இருந்தாங்களே, அப்போ நிறைய பாசுரங்கள் படிச்சுமே இவருக்கு வந்து பழக்கம். ஸோ அடிக்கடி பார்த்தீங்கன்னா எழுதுறதுமே எழுதுவார். ஏதாவது கவிதைகள் எழுதுறது, பாடல்கள் எழுதுறது, அந்த மாதிரி நிறைய எழுதுவார். எல்லாமே ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களாக தான் எழுதிட்டு இருப்பார். அப்படி ஒரு நாள் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதுறாருங்க. அது வந்து முருக பாடல். அப்படி எழுதிட்டு படித்து பார்க்கும்போது அவருக்கே ரொம்ப பிடிச்சி போகுது. அதனால் அதை இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா TMS இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு. TMS அதை படிச்சுட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. ஆச்சரியப்பட்டு உடனே பார்த்தீங்கன்னா வாலியை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு ரொம்பவே பாராட்டுறாரு. அப்படி பாராட்டினது மட்டும் இல்லாமல் அவருடைய நட்பு வட்டாரங்கள், அதாவது TMS உடைய நட்பு வட்டாரங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே வாலியை பற்றி சொல்லி வாலியை வந்து அறிமுகப்படுத்துறாரு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா முதல் பட வாய்ப்புமே அவருக்கு கிடைக்குது. என்ன படம் அப்படின்னா 1958 அழகர் மலைக்கலன் அப்படிங்கிற படத்தில் இவருக்கு வந்து பாடல் எழுதுகிற வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் அந்த பாடல் எழுதுகிற வாய்ப்பு யார் கொடுத்தாரு அப்படின்னா TMS கொடுக்கலங்க. அந்த காலத்தில் நடிகராக இருந்த வி கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் அந்த படத்தில் பாடல் எழுத வாலிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. தொடர்ந்து சில படங்களில் பாடல்கள் எழுதினாலுமே 1962 ஒரு படம் ஒன்று வெளியாகுதுங்க. என்ன படம் அப்படின்னா இதயத்தில் நீ அப்படிங்கிற படம் வருது. அந்த படத்தில் பூவரையும் பூங்கொடி அப்படிங்கிற பாடல் இவர் எழுதியிருந்தாரு. அந்த பாடல் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா சூப்பர் கவிஞர் வாலின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் எழுதுகிற எல்லா பாடல்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களும் அடுத்து இவர் என்ன பாட்டு எழுதுவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு இடத்தை பிடிச்சிட்டாரு அந்த ஒரு பாடலே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பகம் அப்படிங்கிற படத்துலையும் பாடல் எழுத வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு யாரு கொடுத்தா அப்படின்னா முன்னாடி ஒரு படம் வாய்ப்பு கொடுத்தாரு இல்லையா கோபாலகிருஷ்ணன், அவர் தான் இந்த பட வாய்ப்புமே கொடுத்தாரு. கற்பகம் அப்படிங்கிற படத்துலையும் பார்த்தீங்கன்னா பாடல்கள் எழுதுறாரு. அந்த பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அந்த ஒரு படத்திலே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட உச்சத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி அந்த சமயத்தில் உச்சத்தில் இருந்தவர் கண்ணதாசன் அவர்கள். அப்படி இருந்தாலுமே பக்கத்திலே இன்னொரு சிம்மாசனம் போட்டு இவரும் உட்காந்துட்டாரு. தமிழ் சினிமா அப்படி ஒரு இடத்தை கொடுத்தது அந்த ஒரு சமயத்திலேயே. எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா இவரோட பாடல்களையும் சரி இவரோட வரிகளாலையும் சரி மயக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து எல்லா தயாரிப்பாளர்களுமே நம்ம படத்துக்கு வந்து வாலி ஒரு பாட்டாவது எழுதி ஆகணும்னு சொல்லிட்டு யோசிக்காத தயாரிப்பாளர்களே இல்லை அந்த ஒரு சமயத்தில். இப்போவுமே கூடங்க படங்கள் எடுக்கும்போது தயாரிப்பாளர்களோ டைரக்டர்களோ கண்டிப்பாக பேசுவாங்க, வாலின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் மட்டும் இந்த சமயத்தில் இருந்துன்னா இந்த சுச்சுவேஷனுக்கு சூப்பராக பாட்டு எழுதி கொடுத்துருப்பாரு, அவர் இல்லாமல் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்குமே நிறைய டிஸ்கஷனில் வாலியோட டாக் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தாங்க இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா காதல், பாசம், துரோகம், காமம், நட்பு, பக்தின்னு எல்லா இடத்துலையும் இவர் வந்து விளாண்டுட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சுச்சுவேஷன் மட்டும் கொடுத்தா போதும், அதுக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள் இவர் இம்மீடியட்டாக எழுதி கொடுத்துருவார். இவரோட நிறைய ஹிட்டான பாடல்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதின பாட்டாலாம் இருக்காதுங்க. ஒரு சீன் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக ஒரு பேப்பர் எடுத்து எழுதி கொடுப்பாரு. அப்படி எழுதி கொடுத்த பாடல்கள் தான் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஒரு பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜின்னு இருந்தவர் தொடர்ந்து அதுக்கு அடுத்த தலைமுறையான ரஜினி கமல் கிட்ட வந்தார். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறையான விஜய் அஜித் அவங்க கிட்டயுமே வந்தார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஜென்ரேஷனை வந்து இவர் வந்து பார்த்துருக்காருங்க. அதே மாதிரி தான் மெல்லிசை கலைஞர்கள் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணிட்டாரு. அவங்க கிட்ட இருந்து 50 வருஷம் தள்ளி வந்த AR ரஹ்மான் அவரு கூடயும் ஒர்க் பண்ணிட்டாரு. AR ரஹ்மான் கிட்ட இருந்து 20 வருஷம் தள்ளி வந்து அனிருத் அவரு கூடயுமே இவர் வந்து ஒர்க் பண்ணிட்டாரு. லிட்டரலாக இவ்வளோ வருஷம் வந்து ஃபீல்டில் இருந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டது தான் முதல் காரணம். அதை பார்த்தீங்கன்னா எப்போவுமே வாலி அவர்கள் செஞ்சுட்டே இருப்பார். சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வருதோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ரொம்ப சில பேர் தான் இப்போ ட்ரெண்டில் என்ன இருக்குது, இப்போ இருக்க மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, அதை தான் நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா வாலிக்கு தான். காரணம் என்ன அப்படின்னா இவ்வளோ பேர் கூட அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு இல்லையா, அப்படி ஒர்க் பண்ண எல்லார் கூடயும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பார்த்தவர் நம்ம வாலி அவர்கள். எம்ஜிஆரோட 63 படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்காருங்க வாலி அவர்கள். அதில் பெரிய ஹிட்டான படங்கள் என்னென்ன அப்படின்னா 1000 ஒருவன், எங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் தங்கம், ரிக்ஷாக்காரன், இந்த மாதிரியான படங்கள் வந்து ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. அதாவது அந்த படத்தில் எழுதின பாடல்கள் எல்லாமே ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை.
முக்கியமாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட நெருங்கின நட்பில் இருந்தவர், எம்ஜிஆரோட கொள்கைகளை எடுத்து சொல்கிற மாதிரியான நிறைய பாடல்களை வாலி தான் எழுதியிருக்காரு. அண்ட் அந்த பாடல்களும் பெரிய ஹிட் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட அரசியல் ரீதியான பாதைக்கும் அந்த பாடல்கள் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிச்சு அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை. கிட்டத்தட்ட சினிமாவில் 60 வருஷம் இருந்த வாலி பார்த்தீங்கன்னா 15,000க்கும் மேலே பாடல்கள் எழுதியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் 17 படங்களுக்கு வந்து திரைக்கதை எழுதியிருக்காரு. ஒரு படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. என்ன படம் அப்படின்னா வடமாலை அப்படிங்கிற படம். அதையும் தாண்டி 20 புத்தகங்களுக்கும் மேலே எழுதியிருக்காரு வாலி அவர்கள். கே பாலச்சந்தரோட பொய்க்கால் குதிரை அப்படிங்கிற படத்தில் சின்ன ரோலில் வந்து வந்திருப்பாருங்க நம்ம வாலி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம கமல் இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிட்டதால சத்யா, ஹேரம் அப்படிங்கிற படங்கள் சின்ன ரோல்ல நடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல் பண்ணாலுமே அவர் வந்து ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிக்க மாட்டாராம். காரணம் என்ன அப்படின்னா, நான் நடிக்கிறதே சின்ன சின்ன ரோல்ல, என்னை வந்து ஒரு கவிஞராக பாருங்கப்பா, தயவு செஞ்சு நடிகராக யாரும் பார்க்காதீங்கப்பா, என்னை யாருமே நடிக்க கூப்பிடாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல வந்து அவர் ரொம்ப ஃபன்னாக சொல்லுவாருன்ட்டு அவருடைய நட்பு வட்டாரங்கள் நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. என்னதான் வாலி அவர்கள் கடல் தாண்டி போகிற அளவுக்கு கவிதைகள் பல எழுதினாலுமே அவர் கடல் தாண்டி இது வரைக்கும் போனது இல்லையா? ஆமாங்க, அவர் இது வரைக்கும் ஒரு வெளிநாடு கூட போனதில்லை அப்படிங்கிற மாதிரி அவருடைய நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் சொல்கிறாங்க. அவருடைய நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் அவர் என்னென்னு கலாய்ப்பாங்கன்னா, பாஸ்போர்ட் இல்லாத கவிஞர் அப்படின்னு தான் கலாய்ப்பாங்களாம். சிறந்த பாடலாசிரியருக்கான விருது 5 முறை வாங்கியிருக்காருங்க வாலி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் கலைமாமணி விருதுமே வாங்கியிருக்காரு. அண்ட் 2007 பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருதுமே வாங்கியிருக்காரு. அண்ட் பாரத விலாஸ் அப்படிங்கிற படத்தில் இந்திய நாடு என் வீடு அப்படிங்கிற பாடலுக்காக நேஷனல் அவார்டுமே இவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த நேஷனல் அவார்டு இவர் வாங்கல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல. 2005 வெளியான சந்திரமுகி படத்தில் தேவுடா தேவுடா அப்படிங்கிற பாடலை வாலி தான் எழுதினாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ராரா பாடலையும் வாலி தான் எழுதினாருன்னு நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஆமாங்க, ராரா அப்படிங்கிற பாடல் தெலுங்குல வரும். அந்த தெலுங்கு பாடலை தமிழில் எழுதினது வாலி அவர்கள் தான். அப்படி தமிழ் எழுதிட்டு போனச்சந்திரா அப்படிங்கிற ஒரு பாடலாசிரியர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதப்பட்டதை தெலுங்குல ராரா அப்படிங்கிற பாடலாக எழுதியிருக்காங்க. அந்த பாடலை தான் நம்ம வந்து இப்போ படத்தில் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த பாடலோட தமிழ் வெர்ஷனை எழுதினது நம்ம வாலி தான் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அண்ட் அதே மாதிரி சந்திரமுகி படத்தோட ஒரிஜினல் வெர்ஷனான மணிச்சித்திரதாள், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் தமிழில் ஒரு பாடல் வரும், ஒரு முறையாவது பார்த்தாய் அப்படின்னு சொல்லி. அந்த பாடலை எழுதினதுமே வாலி அவர்கள் தான். இப்போ வாலி அவர்கள் நம்ம கூட இல்லை அப்படின்னாலும் பாடல்கள் கேட்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கேட்குற எல்லா பாடல்கள்லையும் இல்லைனாலும் அவங்க கேட்குற ஏதாவது ஒரு பாட்டிலையாவது வாலியோட டச் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அண்ட் அதே மாதிரி பாடல்கள் கேட்குறவங்க இது வாலி பாட்டுன்னே தெரியாமல் அந்த பாடலை ரசிச்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை. இன்னொரு பயோடேட்டா நிகழ்ச்சியில் இன்னொரு பிரபலத்தோட வரலாறோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. ரோலா இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சுட்டு இருந்தேன். ஸோ மக்களே, டூரிங் டாக்கீஸ் நடத்தின ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பயங்கரமான சப்போர்ட்டை கொடுத்துருந்தீங்க. அண்ட் அதே வீடியோக்கள் எல்லாமே நம்ம வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணதுமே எல்லாருமே அந்த வீடியோஸை பார்த்து ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களாம் வந்து கலந்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லா வீடியோக்குமே நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வீடியோ மட்டும் பார்ப்பாங்கன்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. சில பேருக்கு வந்து புத்தகம் படிக்கிற அந்த ஒரு ஆர்வமே இருக்கும். ஸோ நம்ம டூரிங் டாக்கீஸ் நடத்தின ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட் ஃபங்க்ஷனுடைய ஈவெண்ட்டில் நடந்த முக்கியமான விஷயம், யாரெல்லாம் அவார்டு வாங்கினாங்க, யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை புத்தகமாக தொகுத்து ஒரு புத்தகம் நம்ம இப்போது வெளியிட இருக்கோம். ஸோ அதுதான் இந்த புத்தகம் என்னோட கையில் இருக்குது. அதை தான் நான் இப்போது இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சுட்டு இருந்தேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரீ. உங்களுக்கு இந்த புத்தகம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். இந்த புத்தகம் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படிங்கிற விஷயமான டெலிவரி சார்ஜ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். வெறும் 100 rupees தான். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், கீழே இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த புத்தகம் உங்கள் வீடு தேடி வரும். ஸோ நான் புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறேன். மறக்காமல் அந்த நம்பர்லாம் போட்டுருங்க. ஷூர் ப்ரோ. ஓகே கஷ்டிக்கலாமா? யா.